ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ vlogs. என் பேர் ஸ்ரீ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸோட நேம்ஸும் அந்த மெட்டீரியல்ஸோட யூசஸும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பேர் கியர் ஒயர். இந்த கியர் ஒயர் வந்து சில்வர் கலர்லேயும் இருக்கும், கோல்டு கலர்லேயும் இருக்கும். நம்ம கோல்டன் ஜுவல்லரி மேக் பண்ணுறோன்னா கோல்டு கலர் யூஸ் பண்ணணும், சில்வர் கலர் ஜுவல்லரி யூஸ் பண்ணுறோன்னா சில்வர் கலரில் யூஸ் பண்ணிக்கணும். இது கோல்டன் கலர் பீட்ஸ், நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கோதுமை பீட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக ஜுவல்லரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆரி ஒர்க் போடுறோம் ப்ளவுஸ்க்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும் இதை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பேர் ஜம்ப் ரிங்ஸ். இந்த ஜம்ப் ரிங்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஜுவல்லரியோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நம்ம ஹூக் வச்சு பின்னாடி பேக் ரோப் வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கீழே ஜாயினிங்க்கு அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜம்ப் ரிங்ஸை. இது பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து லாங் டியூப் பீட்னு சொல்லலாம். டியூப் பீட்லேயே பெரிய டியூப் பீட் இது. இது எனக்கு கிடைச்சிது, ஸோ அதனால் நான் வாங்கிட்டேன். இந்த பெண்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் 3 டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் வாங்கியிருக்கேன். 20, 30, 50 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் வாங்கியிருக்கேன். 3மே அழகாக இருந்ததுன்றனால ஒரு மெட்டல் ஃபினிஷில் சூப்பராக இருந்தது. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் நான் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டேன். இது வந்து ஒரு மெட்டல் மாதிரி இருக்கக்கூடிய கோல்டன் பால்ஸ். நம்ம செயின்ஸ்ல எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நான் இதை வாங்கியிருந்தேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பால். இந்த ஸ்டோன் பாலை வந்து நம்ம பீட்ஸில் செயின் மேக் பண்ணுறோம் அப்படின்றப்போலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் பெண்டன்ட். இந்த பெண்டன்ட்டும் நம்ம செயின் மேக் பண்ணுறது இல்லைனா நெக்லஸ் அந்த மாதிரி ஏதாவது மேக் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் தான். இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் இருந்தது. கீழே வந்து நமக்கு 4 ஹோல்ஸ் கொடுத்துருவாங்க நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 4 ஹோல்ஸில் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது எப்படின்னா நம்ம சோக்கர் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிரேஸ்லெட்ஸ் கூட மேக் பண்ணிக்கலாம், எது வேணால் நம்ம பண்ணிக்க முடியும். நம்மளுடைய க்ரியேட்டிவ் தாட்டை பொறுத்து தான் இருக்குது. அடுத்து இந்த கோல்டன் கலர் பேக் செயின் தான். நம்ம வந்து நெக்லஸ் மேக் பண்ணால் நம்ம பேக்கில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த கோல்டன் கலர் செயின் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து சில்வர் கலர்லேயும் இருக்குது. நம்ம சில்வர் கலரில் ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணுறோம், நெக் பீஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேக்கில் இந்த சில்வர் கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்னு சொல்ல முடியாது. ஸ்டோன்னா நம்ம கல் மாதிரி இருக்கும், பட் இது ஸ்டோன் கிடையாது. இது எப்படி இருக்கும்னா நம்ம சில்வரில் ஏதாவது ஒரு ஜுவல்லரி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஜுவல்லரியில் நம்ம மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து இது நிறைய ஷேப்ஸில் இருந்தது. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், அப்புறம் சர்க்கிள், ஓவல் இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருந்தது. நான் அதில் ஒரு 3 ஷேப் வாங்கியிருந்தேன். ஃபினிஷ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனாலேயே நான் அதை வாங்கியிருந்தேன், காஸ்ட்லியாக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டன் கலர் ஸ்மால் பீட்ஸ் தான். அவ்வளோதான் இந்த ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஹாலு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ வீடியோவில் பார்க்கலாம். பாய்.